சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து நார்மல் ப்ளவுஸு. நார்மல் ப்ளவுஸில் வந்து நம்ம இடுப்பு துணி வந்து கம்மியாக கட் பண்ணிட்டோம், பத்தலை அப்படின்னா எப்படி வந்து ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுதான் ப்ளவுஸோட மொத்த அளவே, அதாவது 14 இன்ச்சு தான் ப்ளவுஸோட மொத்த அளவு. இப்போ நமக்கு வந்து அந்த 14 இன்ச்சு தான் இதில் வந்து இருக்குது. இப்போ நமக்கு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு கிளாத் வேணும் அப்படின்னா இதே மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கிளாத் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அளவு பார்த்துக்கிறங்க, அளவு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பீஸை வந்து ரெட்டை பீஸை இப்போ ரெண்டாக மடித்து போட்டு நம்ம வந்து அளவு பார்த்து எடுத்துருக்கோம். எவ்வளோ, அதாவது இந்த அகலம் எவ்வளோ, லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து அகலம் வந்து இப்போ நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க. தனியாக பீஸ் வந்து தனியாக எடுத்துக்கிறோங்க. லென்த் வந்து இதை வந்து மடித்து பார்த்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு லென்த் வந்து நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்குள்ள லென்த் வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து வெளிப்பக்கம். இப்போ இந்த பீஸை வந்து இந்த பீஸை வந்து கரெக்டாக அந்த வெளிப்பக்கம் வச்சுருங்க. அளவு கரெக்டாக பார்த்துக்கிறங்க. ரெண்டு பக்கமும் பீஸ் கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ரொம்ப அடிக்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து அடிக்கணும். 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சை விட கம்மியாக கூட அடிங்க. நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணும். நம்ம ஜாயின் போட்டிருக்கதே தெரியக்கூடாது. இதை அப்படியே வந்து மடிச்சிடக்கூடாது. இப்போ வந்து இதை கரெக்டாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து உள்ளர வச்சு நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்ருங்க. ஃபுல்லாக நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டு இப்போ இதில் வந்து அதாவது ஒரு படிமான தையல் வந்து இதில் வந்து போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி பத்தாமல் கட் பண்ணிட்டோம்னா அதுக்கான அளவு இது. இப்போ நமக்கு வந்து அந்த படிமான தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ இதை வந்து முதல்ல ஒரு மடிப்பு வந்து மடிச்சிருங்க. இப்போ இதை வந்து ஒரு மடிப்பு மடிச்சிட்டோம். மடித்ததுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்கள், இந்த பீஸ் ஜாயின் போட்ட பீஸ் அதை வந்து கரெக்டாக மடிச்சிருங்க. அதாவது உள்பக்கம் வந்துடும். நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து உள்பக்கமாக வந்துடணும். வெளிப்பக்கம் வந்து தெரியக்கூடாது. தையல் வந்து நீட்டாக கரெக்டாக பார்த்துக்கிறங்க அளவு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் வந்து பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து போட்டதுக்கான அடையாளமே வந்து தெரியல பாருங்கள். நீட்டாக நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ அதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த படிமான தையலும் போட்டிருக்கோம். அதனால் நீட்டாக வந்து ஜாயிண்ட் வந்து பாருங்கள். இப்போ இடுப்பு வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து தெரியாது நம்ம எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. நீட்டாக வந்து ஜாயின் போட்டு உள்ளே வந்து மடித்து வச்சாச்சு. இப்போ வந்து டாட் பிடிச்சிடலாம். அளவு பார்த்துட்டு கரெக்டாக சென்ட்ரு வந்து டாட் பிடிச்சிருங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்ருங்க நெகத்தை வச்சு. இப்போ நீங்கள் எல்லா பீஸ்க்குமே இதே மாதிரி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து லைனிங் பீஸ் வந்து பத்தலைனாலும் இதே மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து நார்மல் ப்ளவுஸுக்கும் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கட் பண்ணது பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அளவு. இப்போ கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டதே தெரியாத அளவுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடுச்சு. இந்த இடத்துல தெரியாமல் போட்டிருக்கோம் பாருங்கள். ப்ளவுஸ் வந்து நான் இப்போ ஜாயின் போட்டதே நமக்கு வந்து தெரியலை. நல்லா இடுப்பு வந்து உங்களுக்கு மடிப்பும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.